பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட பேசி வந்திருக்கிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த உலகத்தில் தன் ஜீவனை யாரெல்லாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்களோ அவர்கள் அதை இழந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் யாரெல்லாம் இதோ இந்த உலகத்தில் தம் ஜீவனை எழுந்து போவார்களோ அவர்கள் அதை காப்பாற்றி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது எல்லா மனுஷர்களுடைய ஒரு விருப்பமானது. ஆனா ஜீவனை காத்து கொள்ளுகிறது அப்படின்றது ஒண்ணு நித்திய ஜீவனுக்கு நம்மளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நாம் காத்து கொள்ளுகின்றது இருக்கு இல்லைங்களா. அதுதான் ஏசப்பா வந்துட்டு முக்கியமா ஒரு மனுஷனுடைய பிறப்புக்கு உண்டான அந்த காரணம் சிருஷ்டிகர்த்தரா இருக்கிற அவரை நாம் அறிந்து பின்பு அவருடைய வருகையில அவருடைய அரசாழ்வைகளை நாமும் அவருக்கு பிள்ளைகளாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு மனுஷனுடைய பிறப்புக்கு உண்டான காரணம் இல்லைங்களா. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அடுத்து அதுக்கு ஏற்றதுக்கு போல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்றது போல நான் என்னை மாத்திக்கணும் இல்லைங்களா. அவருடைய நோக்கம் என்ன, அவர் எதை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு, எதை அவரு இந்த காரியங்கள் எல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லி அவரு என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் விடணும். அவர் எதெல்லாம் விரும்புகிறாரோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் செய்யணும். அதனாலதான் ஏசப்பா இந்த விஷயங்களை பேசுறாரு. இந்த உலகத்தில் தன் ஜீவனை காப்பாத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவன் அதை இழந்து போவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக யாரெல்லாம் இந்த உலகத்தில் தன் ஜீவனை இழந்து போவானோ அவன் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்வான். இதுக்குண்டான முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தாய் 10வது அதிகாரம் 39வது வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஆமென், ஆமென். இந்த வசனத்தை ஆண்டவர் வந்துட்டு எந்த சந்தர்ப்பத்துல பேசுறாரு அப்படின்றது முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சீஷர்கள் எல்லாருக்கும் ஏசப்பா வந்துட்டு இதோ வேலைக்காரர்கள் குறைவா இருக்காங்கப்பா, அறுப்பு மிகுதியா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து நீங்க வந்துட்டு வேலைக்காரர்களுக்காக அந்த எஜமான் கிட்ட போய் வேலைக்காரங்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சொன்னதுக்கு அடுத்து 12 பேர் சீஷர்களை தேர்ந்தெடுத்து நீங்க எல்லாருமே போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, எல்லா ஊருக்கும் போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது ஒரு சீஷன் எப்படி ஆயத்தமா இருக்கணும், அவனுடைய உள்ளம் எப்படி இருந்தால் கர்த்தருடைய பணியை செய்கின்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மனுஷனாக அவன் இருந்து அவருடைய நோக்கத்தின்படியாக அவன் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த ஆலோசனைகளை அந்த 10வது அதிகாரத்துல முழுசா சொல்லிட்டே வராரு. சொல்லிட்டே வரும்போது இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகின்றதுக்கு முன்பதாக அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்மேல் வைக்கின்றதை காட்டிலும் அதிகமான அன்பை தன்னுடைய தகப்பன் மேலாகட்டும், தாயின் மேலாகட்டும், மகனின் மேலாகட்டும், மகளின் மேலாகட்டும் வைக்கிறவன் அவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அடுத்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஒருவன் இந்த உலகத்தில் தன் ஜீவனை காப்பாத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவன் அதை இழந்து போவான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஆண்டவர் எதை சொல்ல வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரே வீட்டில் ஏதோ 5 பேர் இருக்கிறோம் என்றால் 5 பேருக்கு விரோதமாக 3 பேரும் 3 விரோதமாக 2 பேரும் எழும்புவார்கள் இல்லைங்களா. அதனாலதான் ஏசப்பா பிள்ளைக்கு ஒரு மகளுக்கு விரோதமாக தாயும், மகனுக்கு விரோதமாக தகப்பனும், இப்படியாக ஒரு வீட்டிலேயே பிரிவினைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரு. சொன்னதுக்கு அடுத்துதான் சொல்றாரு, என் மேல் வைக்கின்றதை காட்டிலும் அதிகமான அன்பை தகப்பன் மேலையும், தாயின் மேலும், மகன் மேலையும், மகள் மேலையும் வைக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இன்னைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தையே ஆகட்டும், சுவிசேஷத்தை ஆகட்டும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்காத தகப்பனும் தாயும், இல்லை என்றால் சொந்த பந்த சிநேகிதர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர்களோட கூட நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நேரங்களை கழிக்க வேண்டிய அந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர்கள் நான் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நடக்கிறேன், தேவனுக்கு விருப்பமானதையும் அவருக்கு சித்தமானதையும் மட்டுமே செய்கிறேன் என்கிறதை
தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் என்னை கண்டு பகைக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் என்னை மிகவுமாக நேசித்தார்கள், இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக பகைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதுக்குப்பா இவ்வளோ வந்துட்டு பகையை நான் உண்டு பண்ணிக்கணும்? இந்த மனுஷர்கள் மூலியமாக எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த கனமும் லாபங்களும் எதுவுமே எனக்கு கிடைக்காம போயிருமே. எல்லாருமே என்னை வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு கஷ்டம்னும் போது யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சீஷன் இப்படியாக யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய மாம்ச சிந்தையில ஒரு ஆலோசனை வரும். அந்த ஆலோசனை தான், இல்லப்பா நீ என்ன பண்ணுனா ஆண்டவருடைய வசனத்தை அதன்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீ அவங்க முன்னாடி எல்லாம் இப்படி நடந்துக்காத. அவங்க எப்படிலாம் நடந்தா அவங்க வந்துட்டு விரும்புவாங்களோ அவங்கள நீ சந்தோஷப்படுத்தி முன்ன போல நீ வந்துட்டு ஒரு நல்ல ஐக்கியமா அவங்களோட நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா நீ இருந்து இந்த உலகத்தின் லாபங்களை அடியும்படியாகவும் அதுக்கடுத்து அவங்க உன்னை சேர்த்துக்கொள்ளும்படியான சில காரியங்களை நீ செய்யணும் அப்படின்னா அதான் தேவனுடைய வார்த்தைய நீ மறுதளிக்கின்றது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல போறது கிடையாது. ஆனா இங்க மறுதளிக்கிறது அப்படின்னு சொன்னா அவங்க முன்னாடி அவங்க இந்த உலகத்துக்குரியவருங்க அப்படின்னா அவங்க உலகத்துக்குரியவங்களா இருக்கிறதுனால அவங்க தேவனுடைய வசனத்துக்கு ஏற்ற ஆலோசனைகளை ஆகட்டும், ஏற்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் ஆகட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு மாறாக இருப்பாங்க. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு மாறான அவர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றதன்படியாக நம்மை மாற்றிக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் இந்த உலகத்துல நாம் வாழ முடியும். எப்படி பிரதர்? 4 பேரு நாளைக்கு கெட்டது நல்லது அப்படின்னு சொன்னா 4 பேர் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து போகணும். சில விஷயங்கள் ஒரு காம்ப்ரமைசன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம மாம்ச சிந்தையில் வருகின்ற அந்த ஆலோசனைக்கு நம்மளுக்கு ஒப்பு கொடுப்போம் இல்லைங்களா? அந்த விஷயங்களை தான் ஆண்டவர் பேசுறார் மென்ஷன் பண்ணி. என்னன்னு சொல்லிட்டு, நீ எந்த காரணங்களையும் முன்வைத்து கூட என்னுடைய வார்த்தைக்கு விரோதமாக என்னுடைய ஆவிக்கு விரோதமாக நீ செயல்பட்டால் இந்த உலகத்தில் நீ நினைக்கின்றதன்படியாக அந்த மனுஷர்களுடைய அன்பை நீ சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த மனுஷர்களுடைய புகழ்ச்சிக்கு நீ பாத்திரவானாக மாற முடியும். ஆனால் இந்த உலகத்தில் தன் ஜீவனை நீ இப்படியெல்லாம் காப்பாத்தி கொள்ள முடியும். ஆனால் அதன் முடிவோ மரணம் அப்படின்றது போல அந்த இடத்துல, ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக இந்த சொந்த பந்தம், இந்த ஒற்றார் உறவினர் அப்படின்ற எல்லாரையும், ஏன் ஜீவனையும் எழுந்து போனாலும் அதை நித்திய ஜீவனுக்கு என்று அதை காப்பாத்தி கொள்வாய் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. அப்படின்னா தன்னை பின்பட வேண்டிய சீஷனை குறித்து தான் இயேசுப்பா எழுதியிருக்கிறாரு. உங்களை பத்தியும் என்ன பத்தி தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு. எப்படி நம்மளுடைய மனநிலைமை இருக்கணும், எப்படி இருந்தா நம்ம அவருடைய ஆவியினால நடத்தப்படுவோம், எப்படி இருந்தா நம்ம வந்துட்டு அவருடைய ஆவியினால நடத்தப்படாம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்தவர்களா நாங்க மாறி ஒரு காம்ப்ரமைஸ் வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கடுத்து நமக்கு நாமே சமாதானத்தை படுத்திக்கிறது போல. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுனேன்னு, அதுதான் 8 மணி மெசேஜ் எல்லாம் கேட்டேன்னு. பிரதர்ஸுங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்னை பத்தி நல்ல எண்ணம் கொண்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்றது போல நம்ம எந்த விஷயங்கள் சொன்னாலும், ஆனா அந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற தேவன் நம்மளுடைய தனி அறை அப்படின்ற நம்மளுடைய பிரைவேட்டான அந்த நேரங்கள்ல ஏசப்பா நம்மளை பார்க்கிறவரா இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா அந்த எல்லா விஷயங்களை வைத்து நாம் அநீதிமான்கள் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுகிறவர்களாக மாறிவிடுவோமோ? மத்தேயு 7வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்றி போங்கள் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அது யாரை பார்த்தெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி அந்த வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் நாமத்தினால நான் தீர்க்க தரிசனத்தை உரைத்தேனே அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியா இருந்த ஒரு சீஷன் குறித்து அக்கிரமி செய்கைக்காரனே அப்படின்னு சொல்லி இயேசுப்பா நியாய நிர்ணயிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். உங்க நாமத்துல நான் வந்துட்டு உபதேசித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உபதேசகனாக இருந்த ஒரு சகோதரனை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அக்கிரம செய்கைக்காரனே அப்படின்னு சொல்லி. உங்க நாமத்தில் நான் பிசாசுகளை தொடுத்து இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்ற அநேக அற்புதங்களை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இவங்க எல்லாரையும் அந்த லிஸ்ட்ல வைத்து என்னுடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்து அதுக்குண்டான காரணங்கள் இந்த எல்லா விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி
இந்த உலகத்துக்கு ஒற்றை வேஷத்தை தரித்து நடக்கின்றவர்களைப் போல நடந்தவர்கள், இந்த உலகத்தில் தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்பினவர்கள் அதை இழந்து போன அந்த விஷயத்த ஏசப்பா மத்தாய் 7வது அதிகாரத்துல எழுதியிருக்கிறாரு. அதுதான் இந்த மத்தாய் 10வது அதிகாரம் 39வது வசனத்திலேயே சொல்ல வராரு. மார்க் 8வது அதிகாரம் 35 36. மார்க் 8வது அதிகாரம் 35 36. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆமீன். இப்போ மத்தாய் 10வது அதிகாரம் 39வது வசனத்துல நாம் வாசிச்ச அதே வசனம், அதே வார்த்தை மார்க் 8வது அதிகாரம் 35 36லயும், மத்தாய் 9வது அதிகாரம் 23 24வது வசனத்திலையும், லூக்கு 9வது அதிகாரம் 24வது வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த பேரலான வசனங்களை எடுத்து வாசிக்கும் போதும் அந்த சந்தர்ப்பங்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வெவ்வேறு சந்தர்ப்பங்களா ஏசப்பா எழுதியிருக்கிறதா இருக்கும். மத்தாய் 10வது அதிகாரம் 39வது வசனத்துல ஒரு சீஷன் எப்படி கர்த்தருக்காக ஆயத்தப்பட்டிருக்கணும் அப்படின்ற காரியங்களை குறித்து எழுதும் பொழுது சொல்லும் பொழுதுதான் அந்த சந்தர்ப்பத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு. மார்க் 8வது அதிகாரத்திலையும், மத்தாய் 9வது அதிகாரத்திலையும், லூக்கு 9வது அதிகாரத்திலையும் ஏசப்பா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினது அந்த சந்தர்ப்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் இந்த ஜனங்கள் வந்துட்டு என்னை குறித்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சீஷருங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரும் உங்களை எரேமியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, வர வேண்டிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க ஜனங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அந்த எல்லா வார்த்தைகளையும் இயேசுப்பாக்கு முன்னாடி சொல்றாங்க. சொன்னதுக்கு அடுத்து பேதுரு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, வர வேண்டிய அந்த மெஸ்ஸையாவாகிய அந்த கிறிஸ்து நீங்க தான் அப்படின்னு சொல்லி பேதுரு வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு பொருத்தனை செய்யறாரு, வர வேண்டியவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அடுத்து அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து அதே பேதுரு ஏசப்பா வந்துட்டு அவர் செய்ய வேண்டிய அந்த பணியை செய்யாதபடிக்கு தடை செய்யறான். என்னன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு, மனுஷகுமாரனா நான் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறேன்னு, நான் எல்லா மனுஷர்களுடைய பாவத்துக்காக இப்படியான ஒரு மரணத்தை நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அடுத்து அதே பேதுரு என்னன்னு சொல்லி சொல்லுவோம், இல்ல ஏசப்பா உங்களுக்கு அப்படி நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல எழுதப்பட்டது ஏசப்பாவுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். நம்மை குறித்து கூட வசனங்கள்ல எழுதப்பட்டிருக்கு, அது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டும் இல்லைங்களா? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிறைவேறும் போது அதுக்காக சந்தோஷப்படணும். இங்க வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்துட்டு நிறைவேற்றாதபடிக்கு ஒரு மாம்ச அன்பு தடுக்குது. அந்த மாம்ச அன்பை குறித்து தான் ஏசப்பா வந்துட்டு கடிந்து கொண்டு, பிசாசே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னதுக்கு அடுத்துதான் ஏசப்பா இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன? இந்த உலகத்துல யாரெல்லாம் தன்னுடைய ஜீவனை விரும்புகிறானோ அவன் அதை இழந்து போவான் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நம்ம விரும்புவது போல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது போல இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு செட்டில்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நல்ல ஜாலியா என்ஜாய்மெண்டா இப்படியே இருந்துட்டு நம்ம வாழ்க்கைய கழிச்சிடலாம் அப்படின்றது போலியான எண்ணத்துல நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது. யார் மூலியமா எந்த துன்பமும் கஷ்டமும் வேதனையும் பரியாசியமும் நிந்தனைகளும் அவமானங்களும் இது ஏதொன்றையும் நம்ம சந்திக்க கூடாது, இது நம்மளுக்கு வந்துடவே கூடாது அப்படின்ற மனநிலையில இருக்கிற பேதுருவுடைய மனநிலைமையை குறித்து இயேசுப்பா கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அடுத்து தான் இயேசுப்பா இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். அந்த சந்தர்ப்பத்துல என்னன்னு சொல்லி, தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன், இப்படியெல்லாம் தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கர்த்தரை பிரியப்படுத்த முடியும் அப்படின்றது போல இருக்கின்ற அந்த வாழ்க்கையினால நிச்சயமா அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசுப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு, என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல என் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி மத்தாய் 10வது அதிகாரம் 39வது வசனத்துல அப்படியான அந்த வார்த்தையை பயன்படுத்தின அதே தேவன் மார்க் 8வது அதிகாரம் 35வது வசனங்களை நம்ம கவனிக்கும் போது ஏசுப்பா சுவிசேஷத்தின் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்படின்னா சுவிசேஷம்னா என்ன? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். சுவிசேஷம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், 3வது நாள் உயிர் தெழுந்தார். இது மட்டும்தானா காஸ்பல்? இல்லையே. காஸ்பலுக்கு உண்டான அந்த காரணம் என்ன? மனுஷர்களுடைய பாவத்துக்காகத்தான்
அவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து ஒவ்வொரு மனுஷர்களும் மனம் திரும்ப வேண்டும். இதுதானே முழு காரணம். ஏசப்பாவுடைய நோக்கமே இதுதான். ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்கள் இருந்து முழுசா அந்த பாவத்தை வெறுத்து ஆண்டவரை நேசித்து ஆண்டவர் செய்த அந்த மகா உபகாரத்தை நினைச்சு அவன் வந்துட்டு ஆண்டவர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கணும். இதுதானே. அதுக்கடுத்து தானே அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அதுக்கடுத்து தானே அவனுக்கு பாவம் மன்னிப்பு அப்படின்றது கிடைக்குது. அப்படின்னா சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை தானே சுவிசேஷம். நற்செய்தி அப்படின்னு சொல்லி கூட லூக்கா புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. நற்செய்தி என்ன? மனுஷனே, நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த இப்படிப்பட்ட அக்கிரமத்தின் செயல்களிலிருந்து நீ முற்றிலுமாக மனம் திரும்பினால் உன் பாவங்களை சுத்திகரித்து உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை மன்னிப்பார் அப்படின்ற அந்த காரியத்தை ஏசுப்பா சுவிசேஷத்தின் மூலியமாகத்தான் ஒவ்வொரு மனுஷருக்கும் அறிவிக்கிறாங்க. அப்படின்னா அந்த சுவிசேஷத்தை கேட்டதுக்கு அடுத்து அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்ற மனுஷனாக நம்ம ஒவ்வொருத்தருமே மாறணும். அதுக்கு அடுத்து தான் ஏசப்பா நம்மளுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தார். அதுக்கடுத்து அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல சுவிசேஷத்தின் நிமித்தமும் யாரெல்லாம் தன் ஜீவனை எழுந்து போவானோ அவன் அதை காத்து கொள்வான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வசனம் வந்துட்டு அநேக இடங்கள்ல ஏசப்பாவுடைய வார்த்தைகள் இந்த காரியங்களை செய்யாதே அப்படின்னு சொல்லி ஏசப்பா ஆலோசனைய அவருடைய பரிசுத்த ஆவியினால நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்ற தேவனாக இருக்கிறாரு. அப்படின்னா ஏசப்பா இன்னைக்கு நமக்குள்ள சிந்தையா இருந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத கிளியராவே நம்ம கிட்ட பேசுறாரு இல்லைங்களா? ஒவ்வொரு திருஷ்டாந்தங்களையும் நிதர்சனங்களையும் கொண்டு இந்த காரியங்களை செய்யப்பா, பார்த்த இல்லையா இந்த தேவ மனுஷர்கள் இப்படியாக நடந்து கொண்டார்களே, இந்த நேரத்தில் நீயும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நடந்து கொள்ளாத அப்படின்ற எல்லா காரியங்களையும் ஏசப்பா அவருடைய பரிசுத்த ஆவியினால அவருடைய வசனங்களை கொண்டு நமக்கு ஆலோசனையை சொல்லி கொடுப்பார். ஆனா அந்த ஆலோசனைகளை நாம் அநேக நேரத்துல மறுக்கின்றவர்களாக இருப்போம், அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்போம், அதை அசட்டை செய்கின்றவர்களாக இருப்போம். அந்த அசட்டை செய்கின்ற காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று சொல்லி, யாரெல்லாம் இந்த உலகத்தில் தன் ஜீவனை விரும்புகின்றானோ அவன் அதை எழுந்து போவான் அப்படின்னு சொல்லி. அதுதான் இந்த உலகத்துல ஒரே ஒரு பொய்யை சொல்லி இந்த உலகத்தை நான் அடைய முடியும், என் ஆசிரியர்களை நான் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சில சூழ்நிலை காரணங்களை நம்ம முன் வைத்தாலும் அந்த காரணங்கள் வந்துட்டு நிச்சயமா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணங்கள் அப்படின்றது இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லா ஜனங்களும் இன்னைக்கு நிறைய பேர் திருடனாகவும் கொலைகாரனாகவும் பேசிக்கலனாகவும் எப்படிப்பட்டவனா மாறி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும். காரணங்களை அடிக்கிட்டே போலாம். ஆனா அந்த காரணங்களை நம்ம பயன்படுத்திட்டு போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நிக்க முடியாது. ஒரு ஹோட்டல் வைக்கிறவரு இல்ல ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறவரு அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு ஹோட்டல் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபர் ஒரு ஹோட்டல் வைக்கிறாரு, அந்த ஹோட்டல்ல வந்துட்டு 2 பேர் வந்துட்டு வேலைக்கு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோட்டல்ல அந்த இடத்துக்கு ஒரு ரெண்ட் கட்டணமா இருக்கும். அங்க வேலை செய்யற அந்த மாஸ்டருக்கோ ஒரு ஸ்டாஃப்க்கோ இவ்வளவு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சுதான் அவங்க எந்தெந்த உணவு வந்துட்டு அதுல ரெடி பண்ண போறாங்களோ ப்ரிப்பேர் பண்ண போறாங்களோ அதுக்கு ஒவ்வொரு பிரைஸை வைக்க ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? அந்த பிரைஸை வச்சதுக்கு அடுத்து அதன் மூலியமாக லாபத்தை அடியணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்க. சரி, அதிகமா பிரைஸ் இருக்கப்பா ஜனங்க வந்துட்டு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது என்ன பண்ண ஆரம்பிப்பாரு, இல்லப்பா அதை வந்துட்டு குவான்டிட்டி கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாரு. அதுக்கடுத்து பழசா இருந்தாலும் சரி, கொஞ்சம் புளிப்பா இருந்தாலும் அதே மாவை எடுத்து பயன்படுத்தலாப்பா அப்படின்றது போல நடந்துப்பார். இல்ல கெட்டு போயிருந்தாலும் அதுக்கு மேல என்னெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது போல மற்றவர்கள் குறித்து யோசிக்காத அளவுக்கு அவனுடைய மனநிலைமை மாறிட்டு வரும். இப்படி ஒவ்வொரு தொழிலையும் அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை குறித்து தானே ஒரு லட்சியத்தை பாதை, இதுதான் என்னுடைய லட்சியம், என்னுடைய இவ்வளவு வயசுல என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு செட்டில்மெண்டான வாழ்க்கையில இருக்கணும், பாரு நான் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்க, இப்படியேதான் நான் வாழ்வேன், இது காட்டிலும் நான் கொஞ்சம் கீழே இறங்கி என் வாழ்க்கையை வந்துட்டு நான் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கடுத்து நிறைய பேர் எங்களை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பரிகாசமா பார்ப்பாங்க அப்படின்ற அவங்க எப்பவும் தங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த மக்களுடைய கண் பார்வையில நாங்க வந்துட்டு மிகவும் சிறியவர்களாக காணப்பட்டுருவோமே அப்படின்ற அந்த மனநிலைமையில இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷனை வஞ்சிக்கிற அளவுக்கும் ஒரு மனுஷனுக்கிட்ட இருந்து திருடுற அளவுக்கும் ஒரு திருடனாவும் அவங்க மாறுறதுக்கு உண்டான காரணம் என்ன? அவர்களுடைய ஆசைதான். அதனாலதான் ஏசப்பா வந்துட்டு
மனுஷன் பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்துல அவன் ஈடுபடுறதுக்கு காரணம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு பொழுது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு புத்தகத்துல 1 அதிகாரத்துல அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்குண்டு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கே. அதனாலதான் அவன் வந்துட்டு அந்த பாவத்துல விழுறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா இல்லப்பா, நான் வந்துட்டு ஒரு சர்வசாதாரணமா நான் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்கு பிள்ளையா நான் நிக்கிறதுக்கு தகுதியான வாழ்க்கை அது எதுவா இருந்தாலும் ஒரு சிறிய வட்டத்து போல என் வாழ்க்கைய நான் வந்துட்டு அமைத்து கொண்டு அதன்படியே நான் நடக்கிறேன், இதுவே போதும். இப்படி நடந்து கொண்டாலே போதும். யார் என்ன எப்படி பார்க்கணும், அவர்கள் என்ன உயர்ந்தவனாக பார்க்கணும் அப்படின்ற எந்த விஷயமும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நிச்சயமா இந்த உலகத்துல தன் ஜீவனை வெறுத்தவனாகவும் தன் ஜீவனை எழுந்து போனவனாகவும் இருக்கின்ற அந்த மனுஷன் அவன் நித்திய ஜீவனுக்கென்று அவனுடைய ஜீவனை காத்து கொள்கின்ற மனுஷனாக இருப்பான். லூக்கா 17வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 17வது அதிகாரம் 33வது வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். ஆமென். இங்கேயும் நீங்க பாருங்களேன், தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறவன் அதை எழுந்து போவான் அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக தன் ஜீவனை எழுந்து போவானோ அவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறது அந்த விஷயம் ஏசப்பா 3வது நாள் உயிர் தெழுந்து வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குற வசனத்துல அதன்படியாக யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களும் அவரை போல உயிர் தெழுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருமே விசுவாசித்திருக்கோம். நம்மளுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அதுதானே. அப்படின்னா யாரெல்லாம் உயிர் தெழுவோமா, யாரெல்லாம் இந்த உலகத்தில் தன் ஜீவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக எழுந்து போவானோ அவன் அதை என்ன பண்ணுவானா, உயிர்த்தெழ செய்வானா. ஆண்டவர் அப்படிப்பட்டவருடைய ஜீவனை வந்துட்டு உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தின அந்த சந்தர்ப்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா நோவா நாட்கள் இருக்கு இல்லைங்களா, நோவா நாட்கள்ல என்னெல்லாம் நடந்துச்சு, மனுஷர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களும் அப்படித்தான் இருக்கும். நோவா நாட்களை போல மனுஷர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க வாங்கினாங்க, வித்தாங்க, கொண்டாங்க, அதுக்கடுத்து திருமணம் செய்து கொடுத்தாங்க, அதுக்கடுத்து செஞ்சுக்கிட்டாங்க. இது போலயே தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை. எப்போ மனுஷர்கள் இதுலயே பிஸியா இருக்காங்க. தன்னை படைத்த அந்த சிருஷ்டிகர்த்தரை குறித்தோ எப்பொழுதும் அவங்களுடைய சொந்த பந்தத்திலயோ நிறைய பேர் வந்துட்டு மறிக்கிறாங்களே, அந்த மறிக்கிறவங்க எல்லாம் எங்க போறாங்க, என்ன ஆகுது, மரணத்துக்கு அடுத்து என்ன வாழ்க்கை, எதை குறித்து யோசிக்காம தேவனுடைய பயமின்றி மனுஷர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட மனநிலைமையில இருந்த அவர்கள் வெள்ளம் வந்தும் அவங்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் கூட அவங்க உணர்வு இல்லாதவர்களாக இருந்தாங்களா. 40 நாள் மழை வரும்போது இல்ல அது கம்மியாயிரும், அதுக்கு அடுத்து ஃப்ளோர் மேல ஃப்ளோர் கட்டலாம்ப்பா, இல்லப்பா அங்க வயல் வாங்கியிருக்கோம், அடுத்து இது வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது போல அவங்க மனநிலைமை அப்படி இருதயம் கடினமாகவே இருந்துச்சான். எப்போ இந்த உலகத்துல சம்பாதிக்கிறது எப்படி, இந்த உலகத்தை அடியிறது எப்படி அப்படின்ற அந்த யோசனையிலேயே இருந்தாங்களா. இப்படியே சொல்லிட்டு வரும்போது தான் லோட்டை குறிச்சு சொன்னதுக்கு அடுத்து இந்த காரியத்தை பேசுறாங்க. லோட்டுடைய மனைவியை ஞாபகத்துல வச்சுக்கப்பா, லோட்டோடைய மனைவி எப்படி பின்னாடி திரும்பி பார்த்தாலோ அதன்படி நீங்களும் இந்த உலகத்தை நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் மீண்டும் இந்த உலகத்துல பாவத்தினால் உண்டாகிற அந்த சந்தோஷ வாழ்க்கை இப்போ இல்லையே, அப்படிப்பட்ட அந்த பாவ வாழ்க்கையே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்திலிருந்து ஏசப்பா மோசேயின் மூலியமா அழைத்து கொண்டு வரும்போது அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த அடிமைத்தன வாழ்க்கையே நல்லா இருந்துச்சு அப்படின்றது போல யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அதன்படி நாமளும் கூட பின்னாடி திரும்பி பார்க்கிறவர்களாக இருந்தால் லோட்டோடைய மனைவிய ஞாபகத்துல வச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து தான் அந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தின வார்த்தை தான் இது. அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளுடைய ஜீவனை நாம் வெறுக்கின்றவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு விரோதமாக நான் நடக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையும் என்னை கட்டாயப்படுத்தினாலும் அந்த சூழ்நிலையை காரணமாக பயன்படுத்தி என் ஆசைகளை நிறைவேற்றி ஆண்டவரை மறுதளிக்கின்ற அந்த கடினமான கேடுள்ள இருதயம் எனக்குள் உருவாகாதபடிக்கு அப்படிப்பட்ட இருதயத்தின் சிந்தையை நான் பரிசுத்தாவின் பலத்தோடு கூட அதை வெறுக்கின்றவனாக இருக்கிறேனா? கர்த்தருடைய பயம் பாவத்தின் மேல் என்னத்தை உண்டு பண்ணுங்களா? பகையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு.
வசனத்தை வாசிங்க. மத்தாய் 13வது அதிகாரம் 22வது வசனம். மத்தாய் 13வது அதிகாரம் 22வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், ஆண்டவர் வந்துட்டு ஒரு மனுஷனுடைய மனநிலைமையை எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சீஷரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா சீஷர்களே கனி தருகின்ற சீஷனாகவும், சும்மா இந்த உலகத்தின் இம்மைக்காக மாத்திரமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய மனநிலைமை இருக்கு இல்லைங்களா, வழி அருகில் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதை என்ன எப்படி இருக்கா, வசனத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா, ஆஹா எவ்வளவு அற்புதமா இருக்குப்பா செய்தி, ஆஹா ரகசியங்கள் எல்லாம், அநேக ரகசியங்களை இந்த சகோதரர் மறைத்து கொண்டு பேசுறாங்க அப்படின்றது போல கேட்டதுக்கு அடுத்து அதுக்கு உண்டான எந்த அடையாளமோ ஆண்டவருடைய பயமோ அவர்களுடைய வாழ்க்கையில இருக்காது. வழி அருகில் விதிக்கப்பட்ட அந்த விதைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பறவை வந்து பச்சிக்கின்ற பறவை வந்து அதை முற்றிலுமாக அதை பச்சித்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். உலகம் என்கின்ற பிசாசு இருக்கிறான் இல்லைங்களா, உள்ள இருக்கிற தேவனுடைய வசனத்தை நம்மளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து இந்த உலகத்தின் கவலைகளையும் உலகத்தின் ஆடம்பரத்தின் யோசனைகளையும் நம்மளுடைய இருதயத்துல வைத்திருவான். அதனால வசனத்தை கேட்டதுக்கு அடுத்து அதன்படி நடக்கின்றதுக்கு யாரெல்லாம் வந்துட்டு ஆயத்தமா இருப்பாங்களோ அதுதான் செம்மையான இருதயம், நன்மையும் செம்மையான இருதயம் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட இருதயமாக என் இருதயம் இருக்கிறதா? 8 to 9 மணி செய்தி ஆச்சு. அதுக்கு அடுத்து திருப்பி சோசியல் மீடியா, திருப்பியும் உலகத்துக்குரிய வார்த்தைகள், அதே உலக ரீதியான சிநேகிதர்கள், திருப்பி நாளை குறித்துதான கவலைகள், எப்பொழுதும் ஒரு பயத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அப்படின்றது போல வழி அருகில் விதைக்கப்பட்டிருக்கின்ற விதைக்கு ஒப்பாக நாம் இருப்போம். அதுக்கடுத்து இயேசுப்பா சொல்றாரு, அந்த கல்பாறையின் மேல விதைக்கப்பட்ட அந்த விதை வந்துட்டு காஞ்சி, அது வேறு இல்லாத காரணத்தினால அது காஞ்சி போச்சு, பலன் கொடுக்காம போச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஏன் இதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேறு ஊர்ல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா வேறு ஊரணும் அப்படின்னா வசனத்தை கேட்டிருக்கேன், அந்த வார்த்தையின்படி நான் நடந்து கொள்ளுகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறது தான், அதன்படி ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பொருந்தினவர் அப்படின்றத நம்ம எப்படி வந்துட்டு இது பண்ணணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அவரை புரிஞ்சுக்கணும். ஆமா இப்படி சொல்லி இருக்கிற, அதன்படி நடந்து அவர் யார் அப்படின்றத புரிந்து கொள்ளுகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். நான் ஜஸ்ட் கேட்கிறேன், ஆனா அதன்படி நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் சில சகோதரர்களுக்குள்ளயும் எங்க மத்தியிலயும் இருந்த சில சகோதரர்கள் வந்துட்டு சத்தியத்தை அறிஞ்சு கொண்டதுக்கு அடுத்து கூட வருஷ கணக்காலாம் ஞானஸ்தானம் எடுக்காமலேயே இருந்தவங்களும் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய ஆபத்தும் நிறைய பிரச்சனைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில் சம்பவத்துக்கு அடுத்து தான் இப்போ எடுக்கிற அப்படின்றது போல ஒரு பயத்தோடு கூட வந்து ஞானஸ்தானத்தை பெற்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா வசனத்தை கேட்ட அந்நேரத்திலேயே அதை கேட்டு அதன்படி நடக்க விரும்புகின்ற ஒரு இருதயமாக நம்மளுடைய இருதயம் இருக்கணும். வசனத்தை கேட்கிறவர்களாக மற்றும் இருந்து அதன்படி நடக்காதவர்களாக இருந்தா, சுபாவத்தின்படி கண்ணாடியில தன் முகத்தை பார்த்து விட்டு, ஆமா பார்ப்பா உன் சுபாவம் எல்லாம் இதெல்லாம் இப்படி இருக்கு, இதை கரெக்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கிளியராவே தெரியுது, அந்த கரை எல்லாமே தெரியுது, இருக்கட்டும் விடு அப்படின்றது போல அப்படியே அதை மறந்துட்டு திருப்பி அதே பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன் இருப்பானே, அப்படி நம்மளுடைய இருதயம் இருக்கிறதா? அதனாலதான் அடுத்து இயேசுப்பா முட்செடியில் விதிக்கப்பட்ட அந்த விதையை குறித்து பேசும்போது என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி, உலகத்தின் மேல் உண்டாகிற அந்த மயக்கமும் ஐஸ்வர்யத்தினால் உண்டாகிற அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் உண்டாகிற அந்த ஒரு ஆசைகள் இருக்கு இல்லைங்களா, இதுதான் அந்த தேவனுடைய வசனம் என்கின்ற அந்த விதை பலன் கொடுக்காதபடிக்கு அந்த ஒரு விதையை முற்றிலுமாக நெருக்கி போடுகிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்போ நம்மளுக்கு இந்த உலகத்தின் மேல் ஆசைகள் எழும்புமோ, உலகத்தின் மேல் ஆசை இச்சைகள் ஒரு பற்றுதல் எழும்புமோ, அப்பொழுது தேவனுடைய வசனம் நமக்கு எப்படி தோன்றுங்களா, இறுக்கமாக தோன்றும், பாரமாக தோன்றும். எரேமியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும், கர்த்தருடைய வார்த்தையின் பாரம் என்ன சொல்லு அப்படின்றது போல கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப சொல்லும் போது இயேசுப்பா எரேமியா மூலியமா அவங்களை அதட்டுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் பாரம் என்று சொல்லி அவர்கள் இனி உச்சரித்தால் அவர்களே எனக்கு பாரம் என்று சொல்லி அவர்களை நான் எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொன்னார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுக்கும் அவ்வளவுதான், தேவனுடைய வார்த்தை எப்பொழுது நெருக்கமாக இருக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி எழுதி இருக்கிறார் அப்படின்றது போல நமக்கு தேவனுடைய வசனம் நெருக்குகின்றதை போல இருந்தால், அப்படி இருக்கின்றதுக்கு காரணம் இந்த உலகத்தின் மேல் நமக்கு உண்டாகின்ற பற்றுதலே காரணம். இந்த உலகத்தின் மேல் ஆசையும் இச்சைகளும் ஒரு பற்றுதலும் எப்படி எழும்பும்?
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆமா, இந்த உலகத்துல நம்மை சுற்றிலும் இருக்கின்ற நம்மளுடைய சொந்த பந்தத்திலையும் சிநேகிதர்களையும், அதுக்கடுத்து நான் பார்க்கின்ற நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகின்ற சோசியல் மீடியா, வேற எந்த விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களும் தான் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணி அதே பின்காலத்தில் ஆசையாகும், அதுக்கடுத்து அந்த ஆசையும் ஒரு இச்சையாகும், பின்பு ஆண்டவரையுடைய வார்த்தையே நமக்குள் ஒரு பாரமாக தோன்றுகின்றதன் படியாக நம்மளுடைய இருதயம் கடினமாக மாறி அவரை மறுதளிக்கின்ற ஒரு உள்ளமாக மாறிவிடும். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தை நமக்குள் பலன் கொடுக்காதபடிக்கு ஆவின் கனிகள் முற்றிலுமாக எழுந்து போய் இந்த உலகத்துக்குரிய மனுஷனுக்கும் எனக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய சுபாவம் மாறுகின்றதுக்கு காரணம் இதுதான். மத்தாய் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மத்தாய் 7வது அதிகாரம் 13வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆமீன். ஆமீன். இந்த இடத்துலயும் பாருங்களேன், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த இடுக்கமான வாசல் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் பரலோக ராஜ்யத்தின் வாசலை கண்டடைந்து அதுக்குள் பிரவேசிக்கும் பொழுது உலகத்தின் மேல் ஒரு ஆசையும் பற்றுதலும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக மாறாக இருக்கின்ற அநேக சிந்தைகளை நமக்குள் வைத்து கொண்டு நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, தேவனுடைய அந்த வார்த்தையை பின்பற்றி நடக்கும் பொழுது அந்த ஒரு வாசல், பரலோக ராஜ்யத்தின் அந்த வாசல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இடுக்கமான வாசலாக இருக்கும். இடுக்கம் அப்படின்னு சொன்னா என்ன? அதுக்குள்ள உள்பிரவேசிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்றது போல. ஆனா ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு, மத்தாய் புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அடுத்து ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு? மத்தாய் 11வது அதிகாரத்துல 29 30வது வசனத்துல ஏசப்பா சொல்றாரு, என்னுடைய சுமை லகுவானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெயிட்லெஸ் ஆன ஒரு சுமை அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கின்ற அந்த ஒரு சுமையை உங்க மேல சுமந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? ஆனா அதை சுமக்க போறது அந்த இறுக்கமான வாசலுக்குள்ள உங்களை உள் பிரவேசிக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்கின்றது. முழு சுமையை சுமந்து கொள்கிறவர் வேற யாரும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எப்பவும் நான் என்னுடைய பலவீன நேரங்களில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்? அந்த நேரத்துல தான் கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாக எனக்குள் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இடுக்கமான வாசல் அப்படின்னு சொன்னா, அந்த இடுக்கமாக நமக்கு எந்தெந்த சூழ்நிலைகள், அது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் மூலியமாக அநேகமாக நம்மளுடைய இருதயத்துக்கு பிடித்த நபராக கூட சில சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில், சில சந்தர்ப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் உருவாகும். அப்பொழுது ஆண்டவரா இல்லை என்றால் இந்த உலகத்துக்குரிய இந்த உறவுகளா, ஆண்டவரா இந்த உலகத்தின் மூலியமாக உண்டாகின்ற இந்த கணங்களா, இல்லை என்றால் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற இந்த லாபங்களா அப்படின்ற சூழ்நிலைகள் உண்டாகும் பொழுது, அது நஷ்டமாக இருந்தாலும் அது பெரிய ஒரு லாபமா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணி அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது குப்பை என்று எண்ணுகிறேன் அப்படின்ற மனநிலைமை வந்துடுச்சுன்னா, கண்டிப்பா அது இடுக்கமா இல்ல, சுலபமாகவே அதுக்குள் உட்பிரவேசிக்கும்படியாக திராணிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்து அவர் கொடுத்து அவர் வழி நடத்துவார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரியர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஆகையால் நமக்கு தடை செய்கின்ற அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. மேகத்து போல இவ்வளவு திரளான சாட்சிகள் நமக்கு முன்பதாக இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சாட்சிகள்? விசுவாசத்தின் வீரர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல நம்ம எபிரியர் 11வது அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்ட நம்ம வாசிச்சுட்டு வருவோம். ஆபேல் இருக்கட்டும், அதுக்கடுத்து சேத் இருக்கட்டும், இல்ல நோவா, ஆப்ரஹாம், எல்லாரையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அவங்களும் நம்மை போல மனுஷர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. ஆனா அவங்கள சுற்றி அநேக பிரச்சனைகள் இருந்தது. தேவனுடைய வசனத்தை
ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத அநேக மனுஷர்கள் மூலியமாக அவர்களுக்கு அநேக விதமான பரிகாசத்தையும் நிந்தையும் அவமானங்களும் கஷ்டங்களையும் அவங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணும்போது அது வந்துட்டு பெரிய ஒரு பாரமாகவே அவங்க எண்ணல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனை விரும்பி அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கின்ற அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அவர்களுடைய விசுவாசத்துக்கு உண்டாகிற அந்த பரிசோதனையில் அந்த நேரத்தில் அவர்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் நறுமணமாக அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அதனால் நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏபேல் அவர் கர்த்தருக்கு ஏற்ற அந்த பலியின் மூலியமாக கொழுத்தவைகளை தன் ஆட்டில் மந்தையில் கொழுத்தவைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு தகன பலியா சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை கண்டு கொண்டிருக்கிறார், அவர் எப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதித்து கொடுத்த அந்த பலனினால் தான் என்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பலியின் மூலியமாகவே அவன் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொண்டவன் என்றும், ஆபிரகாமும் இதோ 75 வருடம் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து வந்த அந்த ஒரு வாழ்க்கைக்கு திரும்பி பார்க்காம, இல்லப்பா நான் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிற இந்த வழி ஆண்டவருடைய அழைப்பு இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் 25 வயது காலம் வரைக்குமே நிறைவேறாத பொழுதும் உன் மூலியமாக உண்டாகிற அந்த சந்ததி தான், அப்ப அந்த சந்ததிய நான் வந்துட்டு வானத்தின் நட்சத்திர அளவுக்கு நான் வந்துட்டு பெரிய ஜாதியா உயர்த்துவேன் அப்படின்னு சொல்ல ஏசப்பா சொல்லும் போது அது நிறைவேறதுக்கு, அப்படிப்பட்ட வார்த்தை நிறைவேறதுக்கு உண்டான எந்த விதமான அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இல்லாத பொழுதும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்றதுல நிச்சயமாக அவர் உறுதியா இருப்பார், அதை நிறைவேற்றுவார் அப்படின்றத அவன் கொண்ட அந்த விசுவாசத்தை கிரியைகள் மூலியமாக வெளிப்படுத்தி அந்த சாட்சி இன்னைக்கு நமக்கு நற்சாட்சியாக இருந்து நமக்கு ஒரு நல்ல நிதர்சனமாகவும் திருஷ்டாந்தமாகவும் இருக்கிறது இல்லைங்களா? இந்த எல்லா விஷயங்களை வைத்து ஆண்டவர் சொல்றாங்க, இவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் பாரமாகவும் அவங்களுக்கும் தடையாகவும் இருந்துச்சு. ஆனா அத அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, இதெல்லாம் தானா பாரம், என்ன உன் சொந்த தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் எல்லா சொந்த பந்தங்களையும் விட்டு நான் சொல்லுகின்ற அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன புறப்பட்டு போயிட்டாங்க இல்லைங்களா? பாரமாக இருந்தாலும் அது நெருக்குகின்றதை போல இருந்தாலும் அதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவரை பின்படாதபடிக்கு தடை செய்கின்ற சில காரியங்கள் இல்லைங்களா? அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் என்ன செய்யணுமா, ஆமா அப்படின்னா நான் ஏசப்பாவோட நடக்க முடியாததுக்கு இதுதான் காரணமா அப்படின்னா இது எல்லாவற்றையும் விடுறேன் அப்படின்ற ஒரு முடிவை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கிறவர்களாக இருக்கணும். சூழ்நிலை காரணங்களை வைத்து நம்ம பேசுகின்றவர்களாக இருந்தா, ஒருத்தர் மெக்கானிக் ஷாப் வச்சிருந்தாரு, அந்த மெக்கானிக் ஷாப்ல 2 மெக்கானிக் வேலைக்கு வச்சிருந்தாரு, அந்த மெக்கானிக் ஷாப்ல 2 பேரை வேலைக்கு வச்சதுனால அந்த ஓனர் அவங்க 2 பேருக்கு வந்துட்டு பேமெண்ட் கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் வண்டி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு வண்டிங்க வந்தா தான் நான் ரிப்பேர் பண்ணி அதனால ஒரு லாபத்தை எடுத்து அதுக்கடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், அவங்க 2 பேருக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும், நான் அதுல ஒரு லாபத்தை எடுத்து என் குடும்பத்தை நடத்த முடியும், அதுக்கடுத்து வந்துட்டு இந்த ஷாப்புடைய ரெண்ட் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருக்கிற ஒரு மனுஷன் நினைக்கிறது போல வண்டி சரியாவே நிறைய வண்டிக்கு ரிப்பேருக்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்போ ஒன்னொன்னுதான் வருது, ஆனா அதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு நினைக்கிறது போல அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கிட்ட வேலை செய்யற அந்த ஹெல்பர்ஸ்க்கு பேமெண்ட் கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன செய்வாரு, சரி போவாத ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இல்லைங்களா? திருடனாவே மாறிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். காரணம் சூழ்நிலை அப்படின்வாங்க. அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு ஏசப்பாவுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நம்ம தான் இருக்கிறோம் அந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவாரு, ஏன்பா உன் வாழ்க்கையை பெருசா ஒரு எஸ்டிமேட் வச்சிருக்கிறியா, அந்த எஸ்டிமேட்டை தான் அப்படியே குறைச்சிட, சின்ன ஒரு எஸ்டிமேட்டா வச்சுட்டு ஒரு சின்ன வாழ்க்கை, அதுல முக்கியமா உனக்கு வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். என்ன, ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவர் நாமத்து மேல் விசுவாசத்தை வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமா எந்த விதமான குறைவும் இருக்காது. அதனால்தான் தன் ஜீவனை குறித்து எதை புசிப்பேன், எதை குடிப்பேன், எதை நான் உடுத்திக் கொள்வேன் அப்படின்றது போல நீ எந்த சிந்தையும் வைத்துக் கொள்ளாதப்பா. உனக்கு என்ன தேவை அப்படின்றது எனக்கு தெரியும். அதை நிச்சயமா உன்னுடைய பேசிக் நீட்ஸ் நான் கொடுப்பேன். அதை காற்றிலும் கொடுக்கணும் அப்படின்னாலும் அது கொடுக்கும் பொழுது உன்னுடைய மனநிலைமை என்னோட கூட நடக்கிறதுக்கு ஏதுவா இருக்கா அப்படின்னு சொல்லியும் பார்த்து கொடுப்பேன்.
எல்லா விஷயங்களையும் ஆண்டவருக்கு எப்பவும் எதை குறித்து கவலை? என் பிள்ளை எங்க பரலோக ராஜ்யத்துக்கு வராம போயிருமோ, எங்க என் பிள்ளை வந்துட்டு பாவத்துல அகப்பட்டுருமோ, இதை பத்தி தான் ஆண்டவருக்கு கவலை. நம்மளுக்கு எப்பவும் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷர்களை குறித்து தான் கவலை. இப்படிப்பட்ட ஒரு கவலையோட செயல்படுகின்ற ஒரு சீஷன் நிச்சயமா ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்கின்ற ஒரு பிள்ளையாக இருக்க முடியாது. அவன் எப்படி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தை பகைக்கின்றவனா மாறிடுவான். அவனுக்கு எதனா புத்திமதி சொல்லும் பொழுது அவன் கோவப்படுவான், எரிச்சல் அடிவான். காயனுக்கு அதுதானே நடந்துச்சு. அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்களாக நம்ம கர்த்தருக்கு முன்பதாக இருந்துடக்கூடாது. கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். ஆமென். என்னங்களா, இந்த உலகத்துல உங்களுக்குள்ள பாவத்தின் அந்த துர்குணங்களாக இருக்கின்ற மோகம், இச்சை அப்படின்ற எந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த பாவத்தின் செயல்களை உங்களுக்குள்ள உண்டு பண்ணுகிற, பூமியில உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பூமியினால தான் உங்க அவயவங்களுக்குள்ள இருந்து கர்த்தருக்கு விரோதமான சில துர்குணங்கள் உங்களுடைய அவயவங்களுக்குள்ள போடும்போது அந்த அவயவங்களையே வெட்டி போடு அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாரு. இத நம்ம வந்துட்டு மத்தாய் 18வது அதிகாரம் 7-9வது வசனத்துல வாசிக்கும் போது இதே விஷயங்களை தான் சொல்றாரு. இடரல்கள் வராம இருக்காதுப்பா. இடரல் உண்டாகிறதுனால உலகத்துக்கு எவ்வளவு பெரிய கேடு உண்டாகும், உண்மைதான். ஆனா யார் மூலியமாக இடரல் உண்டாகுமோ அவர்களுக்கு என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏசுப்பா அடுத்த வார்த்தையை பயன்படுத்துவாரு. இதோ உன்னோடைய வலது கண் இடரலா இருந்துச்சுன்னா, உன்னோடைய வலது கை இடரலா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி உன்னுடைய வலது கண்ணையும் உன்னுடைய வலது கையும் நீ வெட்டி போடு, தரித்து போடு அப்படின்னு சொல்லி ஏசுப்பா சொல்லுவாரு. அப்படின்னா ஏசுப்பா என்னன்னு சொல்லி சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவேளை உன்னோடைய பேராசை, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான உன்னோட விருப்பங்கள், அடுத்து எதிர்காலத்தின் குறித்ததான கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாத உன்னோடைய பயத்தினால் உண்டாகின்ற இந்த உலகத்தின் ஒரு பற்றுதல் அப்படின்னு சொல்லி நீ நினைத்து நீ எடுக்கிற ஒரு டிசிஷன்ஸ் இருக்கு. அந்த சில டிசிஷன் மூலியமாக அநேகர்களுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளா இருந்து நீ இடரலா மாறுவாயே. அந்த இடரலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு சொல்லி, இடரல்கள் இல்லாம இருக்காதுப்பா, ஆனா ஒருவேளை நீயே இடரலா மாற போறியா பாத்துக்கோ. இந்த பூமியிலிருந்து உன்னுடைய அவயவங்கள்ல உண்டாகிற எந்த ஒரு பாவத்தின் செயலாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி, இந்த பூமியினால தான் உன்னுடைய உடலுக்குள்ள உன்னுடைய அவயவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பாவத்தின் செயல்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பூமியின் மேல், இந்த பூமியில நான் வாழ போகின்ற அந்த வாழ்க்கை இப்படி இருக்கணும், இதை காட்டிலும் ஒரு சிறுமைப்பட்டவனை போல இருக்கின்ற ஒரு வாழ்க்கைய நிச்சயமா நான் வாழ்ந்துட மாட்டேன். இப்படி எல்லாம் நான் இருக்கணுமா? கண்டிப்பா இப்படிலாம் என்னால இருக்க முடியாது. நான் சின்ன வயசுல இருந்து இப்படி இருந்துட்டேன், இல்ல இப்போ இந்த உயர்வுக்கு வந்ததுக்கு அடுத்து திருப்பி இதை தரமட்டமா போயிட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்றது போல கர்த்தர் மேல் விசுவாசத்தை கொள்ளாதவர்களை போல நாம் அநேக சிந்தைக்கு மாம்ச சிந்தை கொண்டவர்களாக இருப்போம். ஆனா இது மாம்ச சிந்தை, இது ஆவிக்குரிய சிந்தை அப்படின்னு சொல்லி வகை பிரித்து தேவனுடைய ஆலோசனையை தேர்ந்தெடுத்து நடந்து கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும். கர்த்தர் மேல விசுவாசத்தை கொண்டவர்கள் ஒருபொழுதும் எந்த விஷயத்திலையும் அவங்க வந்துட்டு சாட்சியற்றவர்களாக இருக்க மாட்டாங்க. நிச்சயமா இயேசுப்பா கூட நிற்பாரு, இல்லைங்களா? அடுத்த வசனத்தை லூக்கு 17வது அதிகாரம் 1-2வது வசனத்து வரைக்கும் வாசிங்க. லூக்கா 17வது அதிகாரம் 1-2. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரங்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆமீன். இடரல் உண்டாகாமல் இருக்காது, ஆனாலும் இடரல் எவன் மூலியமாக வருமோ அப்படின்னு சொல்லி இங்க ஒரு நபரை மட்டும்தான் குறிப்பிட்டு பேசுறாரு. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூதாஸ்காரியத்து. யூதாஸ்காரியத்துக்குள்ள வந்த அந்த 30 வெள்ளி காசினால் அவன் அடைய போகின்ற இந்த உலகத்தின் பயன் என்கின்ற அந்த ஒரு லாபம் என்ன, அந்த 30 வெள்ளிக்காசு வச்சு தன்னுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்றது போல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஆண்டவரையே மறுதளிக்கிற அளவுக்கு ஒரு பேராசைப்பட்டா இல்லைங்களா? அந்த ஒரு ஆசை அநேக சீஷர்களுக்கு இடரெல்லாம் அவன் மாறி இருக்கிறான் அப்படின்றத தான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லைங்களா? யாருக்கெல்லாம் அவன் வந்துட்டு இடரெல்லாம் மாறிட்டானா, உடன் இருக்கிற சீஷர்களுக்கு அவன் இடரெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இந்த இடத்துல ஏசப்பா வந்துட்டு
இடரலை குறித்து பேசும்பொழுது யூதாஸ்குள்ள அந்த 30 வெள்ளிக்காசின் மேல உண்டான அந்த ஒரு ஆசையை குறித்து ஆண்டவரையே மறுதளிக்கின்ற அளவுக்கு ஒரு ஆசை ஒரு மனுஷனை அனுமதிக்கும் அப்படின்ற அந்த காரியத்தை எடுத்து காமிக்கிறாரு. அப்படின்னா நாம அவ்வளவுதான் நமக்கு நாமே கேட்டு பார்த்துக்கணும். இன்னைக்கு நான் எடுக்கிற இந்த டிசிஷன் மூலியமாக என் சகோதரனுக்கும் என் சகோதரிக்கு ஒருவேளை நான் இடரெல்லாம் மாறிடுவேனா, ஒருவேளை மாறிடுவேன் அப்படின்றது போல இருந்தா கண்டிப்பா நான் என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணணும். அப்படின்னு சொன்னா அது கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் வந்துட்டு நம்மளோட இருக்கிறாரு அப்படின்றத ஒரு வாட்டி பிராக்டிக்கலா காமிக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? மத்தாய் 26வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மத்தாய் 26வது அதிகாரம் 24வது வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், மனுஷகுமாரனை வந்துட்டு காட்டி கொடுக்கறதுக்கு 30 வெள்ளிக்காசினால் இந்த உலகத்தில் தன் ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின ஒரு மனுஷன், அவன் இந்த உலகத்தில் பெறவாமல் போயிருந்தால் நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் மறுதளிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மாம்சத்துல வெளிப்பட்ட அந்த நாட்கள்ல நம்ம இருந்திருந்தா நாம் ஆண்டவர் யாருன்னு சொல்லி தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லியோ இல்ல மூத்தாத்தாலேயோ காட்டி கொடுத்த இந்த இஸ்காரியோத்தை போல காட்டி கொடுத்தா மட்டும்தான் ஆண்டவர் மறுதளிக்கிறவங்களாகவும் காட்டி கொடுக்கிறவர்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நாமும் கூட ஆண்டவர் மறுதளிக்கின்றவர்களாக அநேக இடங்கள்ல இருப்போம். அந்த இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படிப்பட்ட துச்செயல் எனக்குள்ள ஒரு பொழுது உண்டாயிடக்கூடாது அப்படின்றத நம்ம எல்லா இடத்துலயும் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நம் நியாயத்திற்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கிறதும் அவரை மறுதளிக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். இது எபிரேயர் 6வது அதிகாரத்திலையும் எபிரேயர் 10வது அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வசனத்தை நம்ம மறுதளிக்கும் போது தேவகுமாரனை நம்மளுடைய காலின் கீழே போட்டு மிதிக்கின்றவர்களாக நம்ம சுத்திகரித்து அவருடைய பரிசுத்த ஆவிய அவருடைய பரிசுத்த ரத்தத்தை அதை வந்துட்டு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி கீழே தள்ளுக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா தேவனை மறுதளிக்கிறது அப்படின்னு சொன்னா தேவனுடைய வசனம் இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு சில பல சூழ்நிலை காரணங்களும் சந்தர்ப்பங்களின் காரணங்களையும் நான் முன்வைத்து நான் அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அதுதான் கர்த்தரை மறுதளிக்கின்றது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. மத்தாய் 26வது அதிகாரம் 15வது வசனம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். ஆமென். பாக்குறோம் இல்லைங்களா? 30 வெள்ளிக்காசு. உலகத்தை படைத்த தேவனுக்கு ஒரு பிரைஸ் டேக போட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூதாஸ் காரியோத்து. அப்படித்தான் நாமும் அவ்வளவுதான் இந்த உலகத்துல நமக்கு இப்படிப்படியான சில ஆசைகளும் விருப்பங்களும் இச்சைகளும் ஒரு பற்றுதலும் உண்டாவது. இந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாறாக நான் செய்து கொண்டிருக்கிற, அது எனக்கே தெரியும் அப்படின்றது போல இருந்தாலும் நம்ம அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவருக்கு ஒரு பிரைஸ் டேகா வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஏசுப்பா ஓமையில பேசும்போது இது மத்தாய் 13வது அதிகாரத்துல ஒரு முத்தை தேடுகின்ற ஒரு வியாபாரியை குறித்து பேசும்போது விலையே கட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு முத்தை வந்துட்டு காஸ்ட்லியான முத்தை கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து அவன் தனக்கு உண்டான அனைத்தையும் விட்டு அவன் என்ன பண்ணானா அந்த முத்தை கொண்டான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா ஏசப்பாக்கு அவருடைய மதிப்பை வேற எதுனாலையும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அப்படின்னா என்னுடைய மாம்ச இச்சைகள் அப்படின்ற இந்த உலகத்தின் மேல் உண்டாகின்ற அந்த ஒரு பற்றுதல் அப்படின்ற ஒரு ஆசைகள் என்னை ஆண்டவரையே மறுதளிக்கும்படியாக என்னை தூண்டுகின்றதா? ஆமா, ஆண்டவரையே மறுதளிக்கின்ற அளவுக்கு ஒரு மனுஷனுடைய ஆசையும் விருப்பமும் அவனை தூண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த ஆசைய வெறுக்கிறதுக்கு முதலாவதா ஆயத்தப்படணும். அந்த ஆசையை நான் வந்துட்டு முதலாவதா நான் வெறுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? முதலாவதாக ஆண்டவருடைய சமூகத்துல நான் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன், ஆண்டவருடைய இந்த வேத வசனங்களை அறிந்து கொண்டு அவருடைய உள்ளத்தின் நினைவின்படியாக நான் வாழ வேண்டும், நான் அவருக்கு இன்னும் கிட்ட சேர வேண்டும் என்கின்றத நான் எவ்வளவுமாக தாகத்தோடு கூட வாஞ்சிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வந்ததுக்கு அடுத்துதான் தேவனுடைய வசனத்தின் மேல் வார்த்தை மேல் அவருடைய நோக்கமும் விருப்பத்தின் மேல் நமக்கு ஒரு விருப்பமும் தாகம் உண்டானதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்தையும் உலகத்துக்குள்ள எல்லா காரியத்தின் மேலேயும் வெறுப்பு உண்டாயிரும். வெறுப்பு உண்டானதுக்கு அடுத்து அது செயல்முறையில நம்ம கொண்டு வருவோமா? இல்லை.
எப்போ ஒரு செயல்பாட்டுல நம்ம ஒரு காரியத்தை கொண்டு வருவோம் அப்படின்னா, ஒரு விருப்பமாக அது நம்மளுக்குள்ள அப்படியே விட்டுட்டு அதை எப்போ நம்ம சிந்தையில வைத்து நம்ம அதை ரசித்து கொண்டே இருக்கும்போது அது செயல்முறையில நம்ம ஒரு நாள் செய்வோம். அதை வெறுக்க ஆரம்பித்தால் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் இனி ஜென்மத்துக்கு அதை நம்ம செய்ய மாட்டோம். அந்த காரியம் நம்மளுடைய இருதயத்திலையும் நம்மளுடைய சிந்தையில இருந்து அப்பவே செத்துரும் இல்லைங்களா? வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 20-21. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். ஆமீன். பாருங்களேன், நீதி மார்க்கத்தை குறித்து கர்த்தரை அறிந்து கொண்டதுக்கு அடுத்து இதுதாப்பா நீதி மார்க்கம், இதுதாப்பா பரிசுத்த ஆவியானவர்னா இப்ப பெற்றிருந்து நீ காஸ்பல் அறிவிக்கும் போது நீ கை வைக்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதம் நடந்துச்சு இல்லையா? இது பாத்தியா, உனக்குள்ள இருந்த அநேக ஜென்ம சுபாவங்கள் இல்லை இல்லையா? இன்னைக்கு கோவம், எரிச்சலா, நிறைய விஷயங்கள் உன்னை விட்டு போயிருக்கு இல்லையா? இன்னைக்கு அப்படியே ஒரு புதிய மனுஷனை போல மாறி இருக்க இல்லையா? அப்படின்றது போல உணர்வு பூர்வமாக இது எல்லாத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொண்டிருக்கோம். ஆண்டவரை கண் கொண்டு நம்ம பார்க்கல, உண்மைதான். ஆனா ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஆணித்தனமா நம்ம வந்துட்டு சொல்றதுக்கு அநேக விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பழைய மனுஷன், நம்ம பழைய மனுஷனாக நம்ம இருந்தப்போ நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயங்களே ஏசுப்பா நம்மளுடைய வாழ்க்கையில ஆமா அவர் இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு கிளியராகவே உறுதிப்படுது. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டும் அறிஞ்சதுக்கு அடுத்தும் மீண்டும் நம்ம வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்து இந்த உலகத்தை வந்துட்டு விரும்பி இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இல்ல இப்படிலாம் இருந்தா ஆவாது, அதனால என்ன பயன் அப்படின்றது போல நினைச்சிட்டு திருப்பியும் அந்த பழைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சால் எப்படி இருக்குங்களா? கழுவப்பட்ட பண்ணி மீண்டும் போய் சேற்றுல பொருள் இருக்கிறது போல, அதுக்கடுத்து வாந்தி எடுத்திருக்கிற ஒரு நாய் மீண்டும் போய் அந்த வாந்தியை கக்கிருக்கிற வாந்தியை மீண்டும் சாப்பிடுகிறது போலையான செயல்ல ஈடுபடுகின்ற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு தீமைதான் அது செஞ்சிருக்கிறது, அது சேருதா அப்படின்னு சொல்லி பண்ணிக்கு தெரியும். ஆனாலும் அந்த சேரு அதுல சந்தோஷம் கிடைக்குதே அப்படின்றது போலயும் இதை ஒரு டேஸ்ட் வேற எதுவும் இல்லை அப்படின்றது போல திருப்பியும் அதே டேஸ்டியே விரும்புகிறது போல, அப்படின்னா பாவத்தை விரும்புகின்றவர்கள் அப்படின்றது போல யான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றவர்களாக இருக்கும் பொழுது என்ன ஆகுங்களா? அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டது விடவும் அவங்க ஏசப்பா தெரிஞ்சுக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யூதாஸ் காரியத்துக்கு ஏசப்பா சொன்னாரு. அதே வார்த்தை இங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மறுதளிக்கின்ற மனதுள்ள சீஷர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? யூதாஸ் காரியத்துக்கு சொன்ன அதே வார்த்தை இங்கேயும் எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். ஆமென். ஆமென். அவர்கள் நம்முடையவர்களாக இருந்திருந்தால் நம்முடையவே இருந்திருப்பார்கள். அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி யோவான் தெளிவா சொல்றாரு. எப்படி நம்முடையவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு? அவருடைய வார்த்தைக்கு மாறா நடந்துட்டாங்க அப்படின்றதுனாலயா? இல்ல, தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை நடக்கின்றவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் நம்மளோடவே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இயேசுப்பாவே சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? நான் என் பிதாவின் கற்பனைகளை கைகொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைகொண்டு நடந்தா நீங்க என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். என்னுடைய கட்டளைகளை நீங்க கைகொண்டு நடந்தால் நீங்கள் எனக்கு சிநேகிதர்களா இருப்பீங்கள் அப்படின்னு சொல்லி கூட இயேசுப்பா சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நம்முடையவர்கள் அப்படின்னு சொல்லி யார இயேசுப்பா பரிசுத்த ஆவியினால யோவான் மூலியமாக இப்படிப்பட்ட ஒரு அறிகுறிய ஆலோசனையை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை குறித்து எழுத முடியும்? யாரு நம்முடையவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படியான ஒரு வாழ்க்கைய நடக்கின்றதுக்கு ஒரு மனுஷன் விருப்பப்படுகின்றவனாக இருந்திருந்தால் அவன் நிச்சயமாக நம்மோடவே இருந்திருப்பான். தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான அநேக ஆசைகளுக்கு தன் ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனாக இருந்து அந்த ஆசைகள் நிறைவேற்றி கொள்ளுகின்றதுக்கு தேவனுடைய வசனம் இந்த இடத்தில் எனக்கு தடையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தடையாகவும் இடரலாகவும் பாரமாகவும் இறுக்கமாகவும் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? விட்டு விலகி போயிடுவாங்க.
அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல, ஆகையால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் அனைவரும் நம்முடையவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றாரு இல்லைங்களா? 2 பேதுரு 2வது அதிகாரம் 13வது வசனம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 13வது வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். ஆமென். பாருங்களேன், இதோ இவர்கள் ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கே. என்னது? இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை எவ்வளவு நாளா? ஏசப்பாவுடைய கண் பார்வைக்கு 1000 ஆண்டுகள் அவருக்கு எப்படி இருக்கு? ஒரு நாளை போல. அவருக்கு கூடிய ஒரு நாள் மனுஷர்களா இருக்கிற நமக்கு 1000 ஆண்டுகள் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஏசப்பா வந்துட்டு கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம சந்திக்க போறோம். 2-3 வருஷத்துல சந்திக்கலாம், இந்த வருஷத்திலேயே சந்திக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் கொஞ்சம் வருஷம் அப்படியே தள்ளி போகுது அப்படின்றது அவர் அப்படியும் சித்தமா இருந்தாலும் விரைவில் அவரை சந்திக்க போகிறோம் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். நினைச்சு பாருங்களேன், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்ல எவ்வளவு பேர், பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, மாமா, அப்பா, அம்மா அப்படின்றது எவ்வளவு உறவு, எவ்வளவு அழகுள்ளவங்களா, எவ்வளவு திறமை உள்ளவர்களா இந்த உலகத்தெல்லாம் சம்பாதித்து கொண்டாங்க. பேர் புகழ் எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பேரு புகழும் அவங்கள பத்தி பேசுற நபரும் யாருமே கிடையாது. அவங்களுக்கு நடந்தது தானே நம்மளுக்கும் நடக்க போகுது. அப்படின்னா அவங்க எங்க போனாங்க? ஆனா நம்ம எங்க போவோம் அது நம்மளுக்கு தெரியும். எங்க போகணும் அப்படின்ற அந்த பாதையை நம்ம நன்றாகவே தெரிந்திருந்தோம். மீண்டும் அதே வழியை பின்பற்றுகின்றவர்களாக இருந்த என்ன ஆகும்? யோபு புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு, இந்த உலகத்துல பெரிய பெரிய மாளிகைகளை கட்டி கொண்ட அரசர்களும் மந்திரிகளும் அதிபதிகளும் ராஜாக்களும் இன்னைக்கு எங்க இருக்காங்களா? பாதாளத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவங்க விருப்பத்தின்படியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனா நீதியும் அந்த நீதியின் மார்க்கத்தையும் அவர்களுடைய ஆசையின் காரணத்தின் நிமித்தமாக அதை அசட்டை செய்தார்கள். கடைசிக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு அவர்களை அக்னி தைத்து கொண்டே இருக்கு, அவர்களை கடிக்கின்ற புழு சாவாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரு இருட்டறையில அவங்க போடப்பட்டிருக்காங்க. எப்போ அழுகை கூக்குரல் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த நிலைமை நம்மளுடைய உடலையே இயேசுப்பா அமைத்திருக்கிற அந்த அமைப்பு, அதை வைத்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? முன்ன இருந்த பலன் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போலையான அந்த உடல் அமைப்பு நம்மளுக்கு இருக்குங்களா? இல்லையே. ஒவ்வொரு நாள் கடக்க அப்பா நாள் வந்துட்டு நெருங்கிடுச்சுப்பா, அவரை சந்திக்க போற அப்படின்றத கிளியராகவே காமிக்குது இல்லைங்களா? இதே 10, 15, 20 வருஷம் 30, 50, 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஹேர், பிளாக் ஹேரா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லா ஒயிட் ஹேரா மாறிடுச்சு. மூஞ்சி நல்லா வந்துட்டு அப்படியே பிரைட்டா இருக்கும், அப்படியே மூஞ்சில தூங்கிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு இல்லைங்களா? கிளியராகவே நம்மளுடைய உடலை சொல்லுது நம்மளுக்கு, இல்லப்பா இது நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்ம எங்க போக போறோம்? யாரை சந்திக்க போகிறோம்? எதை நாம் கண்டு கொண்டோம்? அதுக்கு நாம் எப்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி அந்த இன்பத்தில் அநீதியில் பிரியப்படுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம வசனத்தை வாசிங்க, கடைசி வசனத்தை. 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 10-12. 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 10-12. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமீன். ஆமீன். யாரெல்லாம் வந்துட்டு சத்தியத்துல பிரியப்படாமல் அநீதியில் பிரியப்படுகின்றவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு காலகட்டத்து வரைக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியினால் கண்டித்து உணர்த்தி கொண்டு வருவாரு. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கத்தோடு கூட ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் மீண்டும் அவர்களை கட்டுகின்றதுக்கு, நீக்க வைக்கிறதுக்கு அவர் எப்பொழுதும் கூட அவர் நம்மளுடைய காரியத்துல அவர் அன்பா இருக்கிறாரு, நம்ம மேல கிருபையா இருப்பாரு. ஆனா கீழ்ப்படியாத, மனம் திரும்பாத அதே கடினமான அந்த இருதயத்தை, அந்த முரட்டாட்டத்தைய அப்படியே நம்ம பிடிச்சிட்டே இருந்தோம்னா ஏசப்பா என்ன பண்ணுவாரு? அநீதியில் பிரியப்படுகின்றவர்களை ஏசப்பா அவங்களுக்கு மேல வந்துட்டு அந்த ஒரு அசுத்தாவிய, தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்காம தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான இந்த உலகத்தின் செயல்களை விசுவாசிக்கும்படியாகவும், தேவனுடைய வசனத்தின் மேல் விசுவாசமே இல்லாத அளவுக்கு ஒரு கொடிய வஞ்சகத்தின் ஆவி,
உலகத்தை பார்த்து அப்படியே மயங்கி போறது போல ஒரு மயக்கத்தின் ஆவி, ஒரு வஞ்சகத்தின் ஆவி அந்த மனுஷனுக்குள்ள அனுப்பி வைத்து அந்த மனுஷன் அதுக்குள்ளேயே சந்தோஷப்படட்டும். போய் சத்தியத்தை எவ்வளவு கேட்டாலும் உணராதபடிக்கு அவனுடைய இருதயம் கடினமாயி அதுக்கடுத்து நரக அக்கினிக்குள்ளாகிற ஒரு மனுஷனாக அவன் மாறிடுவோம். அதனால அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம சத்தியத்தில் சந்தோஷப்படுகின்றவர்களாக இருக்கணும். தேவனுடைய வசனம் நிறைவேறும் பொழுது நம்மளுக்குள் சந்தோஷம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள் நடைமுறை வாழ்க்கையில நம்ம அதை செய்யும் பொழுது அதுல சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும், இல்லைங்களா? இல்ல அங்க நடந்துச்சு, இது போல ஞானஸ்தானம் பெற்றாங்க, இது போல இந்த சகோதரி மாறிட்டாங்க, இந்த வார்த்தையின் அடிப்படையில இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் நம்மளுடைய இருதயத்துக்குள் உண்டாகணும், இல்லைங்களா? அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது அதோடைய மதிப்பை அறிந்தபடியினால்தான் பசு பொன்னை காட்டிலும் தேவனுடைய அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அது மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரி, ஏசுப்பா இவ்வளவு நேரமும் நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கடைசி பிரேயர் நான் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றேன். ஸ்தோத்திர ஏசுப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. ஏசுப்பா, இதோ ராஜா, இந்த இரவு நேரத்தில் ராஜா உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு கூட கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் ராஜா, அப்பா, இந்த உலகத்தில் ராஜா தன் ஜீவனை விரும்புகின்றவன் அதை இழந்து போவான் என்றும், அப்பா, இந்த உலகத்தில் உங்கள் நாமத்தின் நிமித்தமாகவும் அப்பா சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை கர்த்தாவே எழுந்து போகிறவன் அதை காத்து கொள்வான் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆம் ராஜா, கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து மறிக்காமல் போனால் அது தனியாகவே கிடக்கும், ஆனால் மறித்ததே ஆனால் மிகுந்த பலன்களை கொடுக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக எங்களுடைய மாம்சமும் அதுக்குண்டான எல்லா இந்த உலகத்துக்குரிய அந்த எல்லா சிந்தனைகள் இந்த உலகத்தில் அப்பா இதோ ராஜா முற்றிலுமாக ராஜா அப்பா கிறிஸ்து இயேசுக்குள் அப்பா கலாத்தியர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் எழுதப்பட்டதன்படியாகவே ராஜா கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்கள் ராஜா சரீரத்தையும் அந்த சரீரத்தின் எல்லா ஆசைகளையும் அப்பா சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ராஜா அது முற்றிலுமாக ராஜா அப்பா மரித்திருக்கிறது, இனி அப்பா ஜீவிக்கிறது நான் அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்குள் உயிர் வாழ்கின்றார் அப்படின்னு சொல்லி எப்படி அப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரோ அப்படியாக நாங்களும் அதை உறுதியாக சொல்ல என் ஆண்டவராகிய கர்த்தரே எங்களை தகுதிப்படுத்தும் ராஜா. யாரெல்லாம் ராஜா இந்த உலகத்தில் ராஜா அப்பா உண்டாகிற அந்த பாவத்தினால் உண்டாகிற அந்த சந்தோஷத்தில் பிரியப்படுகின்றவர்களாக ராஜா இருந்தார்களோ அப்படிப்பட்ட சகோதரிகளும் அப்பா இதோ ராஜா ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று நினைத்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கை வீணானது என்று சொல்லி இந்த உலகத்தில் தன் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்கிறது என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தரே இந்த உலகத்தில் ராஜா பாவத்தினால் உண்டாகின்ற எல்லா சந்தோஷத்தையும் வெறுத்து என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா இதோ ராஜா நீதியின் மேல் பசிதாபம் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாகவே ராஜா சத்தியத்தில் பிரியப்படுகின்றவர்களாக ராஜா உமக்குள் மகிழ்ந்து களி கூறுகின்றவர்களாக இருக்கின்ற அந்த இருதயத்தை ராஜா அப்பா கர்த்தருக்குள் இதோ மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ராஜா உங்களுக்குள் மகிழ்ந்திருக்கின்ற அந்த இருதயத்தை ராஜா உன் பிள்ளைகளாகிய எங்களுக்குள் தாரும் ராஜா என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா 2வது வருகையில் ராஜா உன் பிள்ளைகளாகிய நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க இந்த உலகத்தின் எந்த ஒரு அப்பா விஷயத்தினாலேயும் எங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு அப்பா இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எங்களை அப்பா வேர் பிரித்து இருக்கிறீங்க ஏசப்பா. நாங்க இந்த உலகத்துக்குரியவங்க இல்லப்பா அப்பா, நாங்க பரலோக ராஜ்யத்துக்குரியவங்க ராஜா. எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு ஏசப்பா. நீங்க வரும் பொழுது உன் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய வலது பாசுவத்தில் நின்று அப்பா உங்களுடைய வருகையை விரும்புகின்றவர்களாக அப்பா இதோ ராஜா உங்களை பார்த்து அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்க கொடுக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக இருக்கின்ற நாங்கள் ராஜா உங்களை காணும் பொழுது உங்களுக்கு ஒப்பாகவும் உங்களுக்கு நீங்கள் இருக்கின்ற வண்ணமாகவே நாங்களும் இருப்போம் என்கின்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களை எல்லா விஷயத்திலும் நீர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீர், மேலும் தகுதிப்படுத்துவீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி உம்மோடி திருக்கரங்கள்ல கூடி வந்திருக்கின்ற எல்லா சகோதரிகளையும் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். Praise Lord brothers, praise Lord sisters.